Hi children, my name is Manoj, and today we'll talk about career guidance. Career guidance is basically will tell you which career to choose or how to pursue your aim and uh, how to balance your life. And this all will discuss all this thing. Don't worry if you don't understand my language. My friend will translate. Okay. ஓகே இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ லைக் நீங்க எல்லாரும் இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க. படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் வாழ்க்கையிலன்னு ஏதாவது வச்சிருப்பீங்களா? டாக்டர் ஆனோ இல்லைன்னா டீச்சர் ஆனோ அந்த மாதிரி. அதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க சேரணும், காலேஜ் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வேலை பார்க்கலாம் நீங்க பெருசாகும் போது, எல்லாமே இப்போ இந்த செஷன்ல உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதை வந்து நாங்க கிளியர் பண்ணி விடுறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா என்ன பண்ண போறோம் இப்போ? சொல்றாங்க அப்படின்னா ஒரு அண்ணா வந்துட்டு கெரியர் கைடன்ஸ், அதாச்சும் கெரியர் என்பது நம்மளுடைய வாழ்க்கை வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு நல்ல படிப்பை சூஸ் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அந்த படிப்பை நல்லா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அப்பதான் நம்மளுடைய கெரியர், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்லா செட்டில் ஆகணும். நீங்க படிக்காம அப்படியே பேசிட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போகாம எது படிக்கணும் தெரியாம, எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் தெரியாம, எந்த இது போன தெரியாம இருந்தோம்னா நம்மளால வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்மளோட திறமையை சரியா பயன்படுத்தி நம்மளால ஒரு நல்ல வேலைக்கு போக முடியுமா? அதுக்குதான் வந்து இப்ப அக்காங்க அண்ணா என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம லைஃப்க்கு உங்களுக்கு என்னென்னலாம் சாய்ஸஸ் இருக்கு, உங்களுடைய கரியரை நீங்க எப்படி எப்படிலாம் வளர்த்துக்கலாம், அதுக்கு எத்தனை கோர்சஸ் இருக்கு, எந்த மாதிரியான படிப்புகள் இருக்கு, அதை எப்படி போய் அந்த படிப்பை படிக்கலாம், அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆகும். ஸோ நீங்க டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு நர்ஸ் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ஒரு பைலட் ஆகணும், ஒரு டிரைவர் ஆகணும், எது வேணாலும் சரி. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதுதான் வந்து கரியர் கைடன்ஸ்னா வாழ்க்கை வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நிகழ்ச்சி தான் நடக்குது. இப்போ இங்க நிறைய பேர் 9வது படிக்கிறீங்க, 10வது படிக்கிறீங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே ஒரு கோல் செட் பண்ணா மட்டும்தான் அவங்க இந்த மாதிரியான Can we go to next slide? I think I cannot hear from their side. Yeah, I also don't hear. I think there's some internet issues from their side. The screen will freeze, so you can just wait for a few seconds. They have come back. Yeah. They're back. You can start, madam. Okay, so you can see in the left hand side corner it is you. I will tell you how to become astronaut or how to become a engineer and to build big huge buildings and huge machines, and how to build a game and in the last part you will also see how to become doctor in next slide. சோ இப்போ வந்து இங்க பாருங்க, இதுல வந்து என்னெல்லாம் சொல்லுவோம்னா லைக் இது ஆஸ்ட்ரோநாட், இப்போ ஸ்பேஸுக்கு போகணும், மூணை பார்க்கணும் அப்படியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அது எப்படி அது பண்ணணும்னா என்ன படிக்கணும்? அப்போ இது சிவில் இன்ஜினியர், பில்டிங் எல்லாம் கட்டுவாங்கல்ல, பில்டிங் கட்டணும்னா நீங்க என்ன படிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். அப்புறம் இது டாக்டர் ஆனோம்னா என்ன பண்ணணும், அதுவும் இந்த வரப்போற ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். ஓகே, கோ. So first, when you complete 10th, you will have a option to do intermediate, which is 11th and 12th, and in science, commerce, and arts. This is one option, and after 10th, you can also do diplomas and pharmacy and ITI. These all are short courses or diplomas after 10th other than intermediate, which you can pursue.
First, I will mainly discuss about these three branches. Yeah, in next slide. So I'll explain. Hello. Yes, madam. Sorry, no, sorry, Kavya, can you explain? Yeah. Can you- After so okay. இப்போ நீங்க எத்தனை பேர் 10th ல இருக்கீங்க? யாரா இருக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க? 4. 4 பேர் 10th ஆ? எஸ் மேடம். 5 பேர் மேடம். யாராவது ஒருத்தர் நின்னு சொல்லுங்க நீங்க என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க 11th ஸ்டாண்டர்ட் 12th ல சொல்லுங்க. 11th ல என்ன படிக்க போற? கம்ப்யூட்டர் Science சயின்ஸ். or commerce? கம்ப்யூட்டர் சயின்ஸா? That is great. ஓகே. சோ இப்போ நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்க சயின்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், இல்லனா ஆர்ட்ஸ் எடுக்கலாம். சோ இப்போ இல்லனா இல்லனா பாலிடெக்னிக் பண்ணலாம், ஐடிஐன்னு இருக்கு. அது ஸ்கூலுக்கு போவேன்னா அதுக்கு காலேஜுக்கு போகணும். 10th முடிச்ச உடனே போலாம் செப்பரேட்டா, இல்லனா ஸ்கூல்ல இருந்து 11th 12th படிக்கலாம். சோ அதுக்கு எல்லாமே நீங்க இப்போ செப்பரேட்டா சொல்லுவாங்க. என்னென்ன ஒன்னொன்னா சொல்லுவாங்க. ஓகே, you can go ahead. So after 10th, as I said, there are 3 different fields you can choose: science, commerce, and arts. And I will tell you what are they in next slides. Yeah, okay. That I've explained already. Okay. So in science, you will see uh, how planets revolve around sun, and how rockets are how rockets go to space, and you will study extraterrestrial lives, like you will also uh, maybe communicate with aliens, and you may also build a robot, and other machines, and these all are the science stuffs. சோ இப்போ அந்த 4-5 பேர்ல சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பையன் சொல்லியிருக்கான். அப்போ அவன் வந்து 11th 12th ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிக்கணும். இது எல்லாம் படிச்சா நீங்க ஸ்பேஸ்ல மூணு, சன், மார்ஸ், ஜூபிட்டர் இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்குல்ல, அது பத்தி எல்லாமே படிக்கலாம். அப்போ ராக்கெட் எப்படி விடுறாங்க அதெல்லாம் படிக்கலாம். அப்புறம் ரோபோட்ஸ், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சா நீங்க ரோபோட்ஸ் எப்படி பண்றது அதெல்லாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கு, இது மட்டும் கிடையாது, ஆனா நிறைய விஷயம் இருக்கு சயின்ஸ்ல. நீங்க அது எல்லாமே படிக்கலாம். உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும், லைக் சயின்ஸ்னா இதுதான்ட்டு ஃபர்ஸ்டே தெரியணும். இது ஃபுல்லா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு குரூப், இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அது ஒரு குரூப். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா பயாலஜி வேணும்னா நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். Can you turn on your camera, Kavya? Okay. You told them BSc also. I was going to tell them. Okay, No, I that's didn't fine. get yes. Okay. In commerce, we'll mostly deal with money, or how to manage money, and how to do savings, and how to do investment. Or if you are in a company, you will manage our whole company, like how much employees should be there in the company, how much hours they should work, and also marketing thing, like you do advertisements, TV advertisements, and all. This all comes under commerce. Yeah. இப்போ யாராவது காமர்ஸ்னா என்னன்னு சொல்றீங்களா? யாருக்காவது தெரியுமா காமர்ஸ்னா என்னன்னு? காமர்ஸ்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? யாருக்கும் தெரியலையா? இப்போ காமர்ஸ் நீங்க 10th முடிச்சிட்டு காமர்ஸ் பணத்து விஷயம் தான். ஃபுல்லா பணம் எப்படி, ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு என்ன மெயினா எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பாப்பாங்க. சோ அந்த கம்பெனிக்கு எப்படி பணம் நிறைய வருதுன்னு தான் அவங்க பண்ணுவாங்க. லைக் எப்படி பண்றதுன்னு அவங்க பிளான் போடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஃபுல் கம்பெனிக்கு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. ஒரு ஆட் எல்லாம் டிவில பாக்குறீங்கல்ல, அதுக்கெல்லாம் அவங்க
எதுக்காக ஆட் போடுறாங்க? இப்போ டிவில விஜய் டிவி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஆட் மேல ஆட் போட்டுட்டே இருப்பான். எதுக்கு போடுறான்? நிறைய நீங்க அந்த சாமான் வாங்கணும்ட்டு, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் நீங்க இதுல படிப்பீங்க. எப்படி பண்றது, எப்படி காசு நிறைய வர வைப்பாங்க கம்பெனிக்கு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாப்பீங்க இதுல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay. And in arts, you will mostly basically deal with designs, fashions, and you may also become journalist, uh, or say reporter, and or you may become a lawyer or judge. You may study law heavily, and this all mostly deals with fashion, arts, and social science, and history, politics. Yeah, will all study in arts. If you have interest in all studying all this thing, you can take arts. இப்போ இங்க யாருக்காவது பெயிண்டிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா? பெயிண்டிங், டிராயிங் பண்றது ஓகே, அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ யாருக்காவது லாயர் ஆகணுமா? இங்க கோர்ட்ல போய் வாதாடுறதுன்னா யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காதா யாருக்கும்? வக்கீல் யாருக்கும் பிடிக்காதா? சரி சரி, யாருக்காவது டிவில நீங்க சன் நியூஸ் ஆங்கர் எல்லாம் பாத்திருப்பீங்களா, அந்த மாதிரி யாருக்காவது ஆகணுமா? ஆங்கர்னா தொகுத்து வழங்குவாங்கல்ல நிகழ்ச்சிய, அவங்க. ஓகே, ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஆகணும். சோ இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா நீங்க ஆர்ட்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அந்த மாதிரி எல்லாம் படிப்பாங்க. சோஷியாலஜி, பீப்புள் பத்தி, லைக் நம்ம சுத்தி எப்படி எல்லாரும் ஜனங்க இருக்காங்க அத பத்தி எல்லாம் படிப்பாங்க. டிவில எப்படி பேசணும், எப்படி எழுதுறது, இங்கிலீஷ், அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இல்ல தமிழ்ல கூட டிவில வரலாம். சோ அதெல்லாம் பண்ணணும்னா ஆர்ட்ஸ் வந்து வெறும் இது கூட இல்ல, நீங்க டான்ஸ், மியூசிக் என்ன வேணாலும், டான்ஸ் மியூசிக் கூட யாருக்காவது பிடிக்கும். யாருக்காவது டான்ஸ் மியூசிக் அது பண்ணணும்னு இருக்கா? நான் டான்சர் ஆக போறேன், இல்லைன்னா பாட்டு பாடணும், அந்த மாதிரி சிங்கர் ஆகணும்னு இருக்கீங்களா? யாருக்கும் பிடிக்காதா டான்ஸ் மியூசிக்லாம்? சரி, ஓகே. அப்போ நீங்க இந்த ஆர்ட்ஸ் எடுத்தா நீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Should we ask them already? Have they already decided which one they will take, science, arts, or commerce? Only Should 5 we of ask them them? are in 10th itself. Okay, so we'll go to next slide. Yeah. Okay. In science, after doing science, or after 12th science, you have many options. Like first one is BSc. In BSc, you have three major fields you can take. One is physics. Physics mostly deals with how the nature works. For example, in the picture which I have shown here, the it is shown double rainbow here. So physics tells you how this double rainbow is formed, and how planets evolve around sun, and how atoms are formed, molecules are formed, how we have these all molecular structures. And in this picture I have shown an astronomer observing night sky is trying to study patterns, or is trying to observe supernovas, black holes, and all. He's trying to measure that. Yeah. So in physics, you will mostly deal with nature, how the nature works. And one more thing, uh, physics has power to predict things. That's what make physics more interesting. When you hit a ball with your bat, physics will tell you where that ball is going to land. So this is the most powerful thing in physics. It predicts correctly. Yeah. இப்போ நீங்க யாரெல்லாம் பிசிக்ஸ் படிக்கிறீங்க ஸ்கூல்ல? படிக்கிறீங்களா பிசிக்ஸ்? யாருமே பிசிக்ஸ் படிக்கலையா இப்போ ஸ்கூல்ல? இல்ல, ஒரே சப்ஜெக்ட் சயின்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க. அதுல சயின்ஸ் பிசிக்ஸ், மட்டும் கெமிஸ்ட்ரி எல்லாம். தான். ஓகே. சோ இப்போ
நீங்க வந்து இப்போ 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12thல வந்து பிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். நீங்க சயின்ஸ்ல படிக்கிறீங்க இப்போ. அது வந்து இன்னும் அந்த சப்ஜெக்ட் மட்டுமே நீங்க படிப்பீங்க. ஒரு புக் ஃபுல்லாவே இருக்கும் பிசிக்ஸ்ன்ட்டு. இப்போ இந்த பிபிடில உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஸ்கிரீன்ல ஒரு 2 ரெயின்போ தெரியுதா? 2 ரெயின்போ இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் போட்டோல. அந்த ரெயின்போ ஏன் வருது, எப்படி வருது, ஏன் 2 இருக்கு, அப்புறம் ஏன் இந்த மாதிரி 7 கலர்ஸ் வருது, எல்லாமே நீங்க படிப்பீங்க இந்த பிசிக்ஸ்ல. இந்த நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அதாவே தன்னாலே நடக்கிறதுல, அதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அது எல்லாமே பிசிக்ஸ்ல படிப்பீங்க. இந்த செகண்ட் போட்டோல பாருங்க, ஒருத்தவங்க வந்து டெலிஸ்கோப் இருக்குல்ல, அந்த டெலிஸ்கோப் வச்சு வானத்துல பாக்குறாங்க, ஸ்டாரு, நைட்ல பாக்குறாங்க பாருங்க, மூணு, எல்லாமே. இதெல்லாம் எப்படி, என்ன நடக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதெல்லாமே பாப்பாங்க. அப்புறம் பிசிக்ஸ்ல என்ன மெயின்னா, நீங்க ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு பால் வந்து கிரிக்கெட் விளையாடுவீங்கல்ல, அப்போ நீங்க பால் வச்சு அடிக்க போறீங்க. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க இந்த ஸ்பீட்ல தான் அடிக்க போறீங்கன்ட்டு. அப்போ நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பிசிக்ஸ் வச்சு நீங்க சொல்லிடலாம், இந்த பால் வந்து இந்த தூரத்துல தான் போகும், இந்த இடத்துல தான் போகும்ட்டு. நீங்க என்னன்னா பிசிக்ஸ வச்சுட்டு நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், இப்படிதான் நடக்கும்ட்டு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சந்திரயான் எல்லாம் பாத்துருப்பீங்க, அது வந்து இன்னைக்கு போய் சேர்ந்துடும், மூணுல போய் இன்னைக்கு வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிடுவாங்க, இன்னைக்கு தான் நடக்க போகுது, இப்போதான் இந்த டைம்ல வரும், அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அது எல்லாமே நீங்க பிசிக்ஸ் வச்சுதான் அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்டே நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிடுவாங்க இப்படிதான்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். So next is BSc chemistry. So BSc, this BScs are 3-year courses first of all, and in BSc chemistry, you will mostly deal with chemicals and how to make new chemicals, as I shown in pictures. It is colorful, beautiful. Different chemicals I have shown in this. You deal with this thing in chemistry, and you mix them to make a new compound, and you must have seen different types of plastics in your house. So all this of because of chemistry, and chemistry mostly deals with this molecules, how molecules are make bonds, and yeah. So we have different types of materials because of chemistry. You must have seen different types of shoes we have, different types of clothes we wear. So there are cotton, nylon, and other things. So all this invented by or discovered by chemists. ஓகே, நீங்க இப்போ கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க சயின்ஸ்ல. ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் அதெல்லாம் படிக்கிறீங்களா? ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிக்யூல்ஸ், எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? வேதியியல் படிக்கிறீங்களா? அது அணுக்கள் அதெல்லாம் படிக்கிறீங்களா? அணுக்கள், திசுக்கள் அதெல்லாம் அதான் கேக்குறாங்க. அதுதான் கெமிஸ்ட்ரி. இப்போ நீங்க அதுல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்கும், கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி புதுசா கண்டுபிடிப்பாங்க. அதுதான் கெமிஸ்ட்ரி. இப்போ ஃபுல்லா லேப் ஒண்ணு இருக்கும், கெமிஸ்ட்ரி லேப்ன்ட்டு ஸ்கூல்ல இருக்கும். அது வந்து அங்க போய் நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஃபுல்லா கெமிஸ்ட்ரி தான். புதுசா அவங்க எப்படி ரியாக்ஷன் நடக்குது, புதுசா கண்டுபிடிப்பாங்க. அது ஃபுல்லா கெமிஸ்ட்ரி. இப்போ நீங்க உங்க வீட்டுல நிறைய பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும், பாத்திருப்பீங்க. ஒரு கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க. எப்படி ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு பிளாஸ்டிக் கவர், அது அவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கு ஃபுல்லாவும் கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அது நல்லது கிடையாது உடம்புக்குன்னு சொல்றாங்க இல்ல, அது ஏன் சொல்றாங்க, அதுல ஃபுல்லா கெமிக்கல்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அதுதான் கெமிஸ்ட்ரி. இப்போ ஒரு பொருள் பண்ணணும்னா அதுக்குள்ள நிறைய இன்கிரீடியன்ட், சாமகிரி எல்லாம் போட்டு அது பண்றாங்க. அதுதான் லைக் ஒரு சமைக்கிற மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும். பார்த்தா எல்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசா கண்டுபிடிப்பாங்க, அது ஏன் நடக்குது எப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் மனோஜ். Yeah. மேக்ஸ். So in BSc mathematics, we will mostly deal with structures,
structures, patterns. Why do we have different patterns, and why do we see particular thing in this pattern only? Like or in maths, you mostly deal with numbers also. Like here I have shown this is addition, and this is multiplication, and you will also deal with if you know equations. Yeah, you will mostly deal with equations, and mathematics is also one of the basic subject. Uh, like mathematics is present everywhere in physics, chemistry, and other branches also. So mathematics is the most basic thing that you can study after 12th science. இப்போ நீங்க எல்லாருமே மேக்ஸ் படிக்கிறீங்க தானே, நம்பர்ஸ் அதெல்லாமே படிக்கிறீங்க. சோ அது இல்லாம எந்த சப்ஜெக்டும் இல்ல. இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீங்க எந்த ஃபீல்ட் போனாலும் மேக்ஸ் இருக்கதான் செய்யும். உங்க டெய்லி லைஃப்ல நீங்க கடைக்கு போய் ஏதாவது சாமான் வாங்குறீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க 10 ரூபாய் 20 ரூபான்ட்டு. நீங்க அதுக்கு சேஞ்ச் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு மேக்ஸ் தெரியலன்னா உங்க காசு தான் வேஸ்ட் ஆயிடும். நீங்க தப்பா கொடுத்துடுவாங்க. அப்புறம் அது இல்லாம உங்களால இருக்கவே முடியாது மேக்ஸ். இப்போ நீங்க அது வந்து நீங்க அதுதான் படிக்க போறீங்கன்னு நினைச்சா அது ஃபுல்லா அதை பத்தியே படிக்கலாம். அது நீங்க என்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதுக்கும் மேல நிறைய இருக்கு. போக 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 நிறைய இருக்கும் மேக்ஸ்ல. ஆனா மேக்ஸ் இல்லாம வேற எந்த சப்ஜெக்டும் இல்ல. ஆனா இந்த பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ன்றது 3 வருஷம் கோர்ஸ். நீங்க 3 வருஷம் ஃபுல்லா மேக்ஸ் பத்தியே படிப்பீங்க. நிறைய இருக்கு மேக்ஸ்ல படிக்கிறதுக்கு. அதுல வந்து நீங்க இந்த ஷேப் ஒரு இந்த இதுல தெரியும் பாருங்க, ஒரு ஷேப் இருக்கா, பேட்டர்ன் இருக்கு, ஒரு நம்பர்ஸ் இருக்கு, அடிஷன் பண்ணுவாங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதுவே அவங்க பாருங்க பசங்க சந்தோஷமா படிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். நீங்க எனக்கு மேத்ஸ் தான் பிடிக்கும்னா அப்போ நீங்க இந்த பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். So yeah. So I think we should ask who wants to become engineer. This is right time. இப்போ இதுல வந்து யாராச்சுக்கும் இன்ஜினியர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாருக்காவது இன்ஜினியர் ஆகணுமா? இன்ஜினியரிங் ஆகணுமா? அதாவது இன்ஜினியரிங் யாராவது ஆகணுமா? நான் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? 1 2 3 பேர் மேடம். அவங்க கிட்ட என்ன இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிருக்காங்கன்னு கேளுங்க. என்ன இன்ஜினியர் ஆக போறீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா? நீங்க வேற யாரு? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா மேடம்? Okay. Good. Great. So next our next slide deals with engineering. So after 12th science you can go for graduation in engineering or BTech, you can say that you can go for. So first one is computer science. So in computer science you will mostly make different types of games, different types of softwares, and you will mostly deal with coding, and you will go on different types of softwares you're going to make. You must have played different games. All are made by computer scientists and and other peoples. So yeah. ஓகே, இப்போ யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடி இருக்கீங்க? போன்லயோ லேப்டாப்லயோ யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடி இருக்கீங்க? யாருமே ஒரே ஒரு பையன் தான் விளையாடிருக்கீங்க. யாருமே விளையாடலையா? பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. கேம்ஸே விளையாடாம இருக்கீங்க? சரியா? ஓகே, 4-5 பேர் விளையாடி இருக்கீங்க. எல்லாருமே விளையாடி இருக்கீங்க. யாராவது கேம்ஸ் எல்லாரும் விளையாடுறீங்களா? ஓகே. அந்த கேம்ஸ் யார் பண்ணாங்க? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். அவங்க தான் உட்கார்ந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி டைப் பண்ணுவாங்க, கோடிங். நீங்க இந்த கேம் இங்க பிரஸ் பண்ணா இப்படி போகணும். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருப்பாங்க கேம்ல, அது ஓடிட்டே இருக்கும். நீங்க ரைட்டோ லெஃப்டோ ஓடுவீங்க. அது ரைட் போனா இங்க தான் போணும், லெஃப்ட் போனா மொபைல்ல கேம் விளையாடுறீங்களா? அதுல வந்து ஒரு கார் ரைட்ல
Hello. Hello. Yes, yes. Can we? Should we start again? I don't know. I think it's stuck. Yeah. Let's wait for 1 minute. Uh, So you should add sentences from your side. You know that is very important. This is telling you these things, so you should make them interesting for them also. yeah. I think That they're back. you. Hello. Sir, இருக்கீங்களா? கேக்குதா? Hello, sir. The screen has frozen for me. Yeah. I think their connection is interrupted. Yeah, I think so. சார் உங்க ஸ்கிரீன் அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு. Do I call them? Yeah, I think so because it's stuck for a long time. I don't know they have that much of data or Wi-Fi connection because it's almost 1 GB of data has been lost. They can use different mobile phones if they have. That we should tell them. Yeah. So I didn't know that they are using mobile data. It will be very difficult if you should have managed or discussed this before. Yeah. The screen. If they give us a number, we can put a data, can recharge them immediately. That is great idea. Yeah. Just call them, Ardra, call them and ask. Yeah, he told they have some network issues. Yes. Okay. So should we start? Yeah, I think so. Yes, yes. கேக்குது Yeah, you sir. were asking. Yeah, you were asking games, no, Kavya? Yeah. I think he's explained it to them. So tell them how games. Okay. So the computer scientists mostly deal with softwares and games. That is what. ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க ஐடி கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சார் கேமரா கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? ஐடி கம்பெனி கேள்விப்பட்டீங்களா? நீங்க பேசாதீங்க. ஐடி கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் கேக்குறாங்க. இப்போ ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி தான் வேலை, ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல தான் வேலை உங்களுக்கு. நீங்க அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும். ஒரு பையன் ஃபர்ஸ்டே சொன்னான்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண போறேன் படிக்கணும்ட்டு, அது பண்ணணும்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணனா நீங்க அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா நீங்க இந்த ஐடி கம்பெனிக்கு போகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கேம்ஸ் டிசைன் பண்ணலாம். அது மாதிரி நிறைய இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஆனா ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல தான் உங்களுக்கு வேலை இருக்கும். ஓகேவா? அதுல கோடிங்லாம் எழுதணும். அது நீங்களே புதுசா நிறைய கண்டுபிடிக்கலாம். அதுல கம்ப்யூட்டர்ல புதுசா நீங்க பண்ணலாம். ஓகே. Okay. Next is mechanical engineering.
in mechanical engineering, you will or say BTech in mechanical engineering. In engineering, you will learn about machines or how they work, uh, how machine work, or how suppose for example take car. So you have n numbers of machines in them, and you have to figure out how they will work so that your car works smoothly, or mechanical engineering basically comes everywhere. Wherever you see machines, screws, or anything related to machines, mechanical engineering will come there. இப்போ யாருக்கெல்லாம் கார்னா ரொம்ப பிடிக்கும் இங்க? கார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? கார் நிறைய பேருக்கு கார் பிடிக்கும். கார் எப்படி ஓடுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ள என்னெல்லாம் மெஷின் இருக்குன்னு அதுல ஃப்ரண்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு நிறைய மெஷின் தெரியும். பாத்திருக்கீங்களா? ஓபன் பண்ணா காரு ஒருத்தர் பதில் சொல்லுங்க. கார் எப்படி ஓடுதுன்னு கேக்குறாங்க. அதுல அந்த முன்னாடி பேனட்டை ஓபன் பண்ணா உள்ள நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதான் இன்ஜினுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதான் சொல்ல வராங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒன்னொண்ணுமே மெஷின். ஒரு காருக்குள்ள ஒரு 10-20 மெஷின் இருக்கு. அப்பதான் ஒரு காரே வரும். நீங்க அந்த ஒரு மெஷினும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல படிப்பீங்க. ஒரு பையன் சொன்னால எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனோன்ட்டு. உங்க வீட்லயே நிறைய மெஷின் இருக்கும். மிக்சி, டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேனு, அங்க உங்க மேலேயே இருக்கும் பாருங்க ஃபேன்லாம். அதெல்லாம் எப்படி ஓடுது? அது எல்லாமே மெஷின் தானே. அது எல்லாமே நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனா நீங்க படிக்கலாம். எப்படி ஒரு மெஷின் உங்க வாழ்க்கையில என்ன மெஷின் வேணாலும் இருக்கட்டும், அந்த மெஷின் வந்து நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனா அதோட ஒரு பார்ட்ஸும் எப்படி ஓடுதுன்ட்டு நீங்க படிப்பீங்க. ஓகேவா? Aerospace or aeronautical engineering. In aerospace engineering, you will deal with aerodynamics, or how to shape a aeroplane, or how to shape a rocket, or how to find or what is the efficiency of a rocket, and other dynamics which comes when plane flies in space. And have you ever imagined how plane fly, how plane is able to fly? It is so much heavy. How does it fly? Or a helicopter, how does it fly in air? So this all because of aerospace engineering. நீங்க எல்லாருமே வானத்துல வந்து பிளேனை பாத்திருக்கீங்களா? எப்படி போகுதுன்னு பாத்திருக்கீங்களா? பிளேனு பாத்திருக்கீங்க? யாருக்காவது கல்பனா சாவ்லா தெரியுமா? யாருக்காவது கல்பனா சாவ்லா தெரியுமா? அவங்க மாதிரி ஆகணும்ட்டு ஃப்ளைட்ல போகணும், ராக்கெட்ல போகணும், மூணுக்கு போகணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? அவங்கள மாதிரி யாராவது இது நிலாவுக்கு போகணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? இந்த ரெண்டு பொண்ணுங்க நீங்க வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சா நீங்களும் இந்த மாதிரி ராக்கெட்ல போலாம், நிலாக்கு போலாம், ஸ்பேஸுக்கு போலாம். ஓகேவா? அதுதான் நீங்க ஃபுல்லா எர்த்துக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் படிப்பீங்க. அப்படியே நிக்க கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க? மேடம் என்ன சொல்றாங்க? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சா கல்பனா சாவ்லா மாதிரி நீங்களும் விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றாங்களே. அது அந்த மாதிரி பொண்ணு ஆசையா இருக்கு கேக்குறேன். ஆமான்றீங்க. அப்போ நீங்க இதை படிச்சா ஆகலாம்னு சொன்னா ஆமா ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னோம். Okay, you can continue. So next is a civil engineer. In civil engineer, you will see how buildings are built, or how should we shape the building so that it does not fall, or
how do we build a base of a building, or how to make the structures of building efficient so that we get more flats and less space are reduced, and how to build huge buildings or skyscrapers. You must have seen Burj Khalifa, which is the tallest in world. So, so those are built by civil engineer. So, இப்போ நீங்க இருக்கிறீங்க ஒரு பில்டிங்ல இருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பில்டிங் கட்டணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? யாருக்காவது ஆசை இருக்காங்க பில்டிங் கட்டணும்ட்டு? வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? பெரிய பெரிய பில்டிங் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா உனக்கு? அது எப்படி கட்டுறாங்கன்னு கத்துக்கணும்னா நீங்க சிவில் இன்ஜினியரிங்ன்ட்டு கத்துக்கணும். அது வந்து வெறும் பில்டிங் மட்டும் கிடையாது. ரயில்வேஸ் இருக்குல்ல, ரயில்வேஸ்ல வேலை தருவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் பத்தி எல்லாம் படிப்பீங்க அதுல. அதுக்கப்புறம் ஹைவேஸ், பிரிட்ஜ் கட்டுறது எப்படின்னு படிப்பீங்க, ரோடு போடுறது எப்படின்னு படிப்பீங்க. எல்லாமே நிறைய இருக்கு அதுல. அது எல்லாமே நீங்க படிப்பீங்க. நீங்க டெய்லி பாத்துட்டு இருப்பீங்க, ரோடு போடுறாங்க உங்க ஊர்ல, ரோடு போடுறாங்கல்ல, அவங்க நிறைய பேர் சிவில் இன்ஜினியரா இருக்கலாம். அப்போ உங்க வீடு கட்டுறாங்க, டிசைன் போடுவாங்க, அவங்களும் சிவில் இன்ஜினியர். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு பில்டிங், அது ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து அவங்க கட்டி கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் நீங்க ஒரு பில்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க படிச்சதுனால உங்களுக்கு ஒரு பில்டிங் உடையாம உங்க மண்டை மேல உடையாம இருக்குல்ல, அது ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரால படிச்சிருக்காங்க. சோ அவங்க நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. சோ நீங்களும் படிச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கட்டலாம். இப்போ 20 மாடி 40 மாடி அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி கூட நீங்க கட்டலாம். Okay, next. And next is robotic engineering. So in robotic engineering, you will mostly try to make a robot, and the most ambitious thing you could do in robotics is make a humanoid robot, and it is up to a certain extent it is done also. And so you must have seen robot movie. In robot movie, the Vasikaran makes a humanoid robot called a Chitti. So yeah, so you will, when you become robotic engineering, you will mostly do the job of Vasikaran, and like Vasikaran, making robots and all the uh, yeah, you will deal with robot. யாரெல்லாம் எந்திரன் படம் பாத்திருக்கீங்க? இங்க ஒரே ஒரு படம் தான் பாத்திருக்கீங்களா? 2 பாட்டு வந்துச்சு எந்திரன், ரோபோட் 1, ரோபோட் 2. அந்த முறை பாய்ஸ் யாரும் கூப்பிடாதீங்க. ஓகே, 2-3 பேர் தான் பாத்திருக்கீங்களா? அது ரஜினிகாந்த் வந்து ரோபோட்டா வருவாங்க பாத்தீங்களா? ரஜினிகாந்தே ரோபோட் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? சார் அன்மியூட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே. சோ அதுல வந்து ரஜினிகாந்த் வந்து ரோபோட் பண்றாங்க, ஐஸ்வர்யா ராய் கூட இருப்பாங்க, டான்ஸ் கூட ஆடும் ரோபோட். அந்த மாதிரி ரோபோட் எல்லாம் பண்ணணும்னா இந்த ரோபோட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, ரோபோட்ஸ் எப்படி பண்றதுன்னு பாப்பாங்க. நம்ம மாதிரி எல்லாமே பண்ணுவோம், ஆனா அதுக்குன்ட்டு ஒண்ணும் இருக்காது. நம்ம சொல்லி கொடுக்கணும் ரோபோட்டுக்கு இப்படி பண்ணு, நம்ம சொல்றது எல்லாமே அது கேட்கும், அவ்வளவுதான். நீங்க அந்த படத்திலேயே பாத்திருப்பீங்க, ரஜினிகாந்த் சொல்றது எல்லாமே அது கேட்டுட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வில்லன் கூட ஆகும். அந்த மாதிரிதான் ரோபோட்டிக்ஸ். நம்மளுக்கு எப்படி வேணும் அது நம்ம பண்ணணும். சோ இந்த மாதிரி நம்மள மாதிரியே ஹியூமனாய்ட்னா ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்கும், நம்மள மாதிரியே பண்ணிடலாம். அந்த படத்துல பாத்திருப்பீங்க, ரஜினிகாந்த் மாதிரியே தான் இருக்கும் அந்த ரோபோட் கூட. சோ அதுதான் இந்த ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒரு கோர்ஸ். ஓகே, next is electrical engineering. In electrical engineering, you will mostly deal with circuits, and how to make compressed devices like mobile, or make flat TVs, and yeah. So mostly you will deal with circuits, or and how to make a computer which is in compressed form. Earlier computer used to be huge size. Earlier the size of computer is your house size. So this is compressed to
very small size because of or using electrical properties, and this all is done by electrical engineers. நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் பார்த்திருக்கீங்களா? பழைய கால கம்ப்யூட்டர்லாம் ஒரு வீடு சைஸ்ல இருக்கும், அவ்வளோ பெருசா இருக்கும் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர் எவ்வளவு சின்னதாயிடுச்சுன்னா நம்ம லேப்டாப் சைஸுக்கு ஆயிடுச்சு, இல்லைன்னா போன்ல கூட போன் மாதிரியே தான் சின்னதாயிடுச்சு. இப்போ போன் கூட பழைய போன் பார்த்திருப்பீங்க எல்லாரும், நோக்கியா போன்லாம் பெருசா இருக்கும், டப்பா மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளவு சின்னதாயிடுச்சு. எல்லாருமே ஆன்லைன் கிளாஸா இல்ல ஸ்கூலுக்கு போறீங்களா எல்லாருமே? ஆன்லைன் கிளாஸ் தான், ஸ்கூலுக்கு போறீங்களா? அப்போ போன் எல்லாருமே யூஸ் பண்றீங்களா? அதுக்குள்ள பாத்திருக்கீங்களா நிறைய போர்டு மாதிரி கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கும், இந்த போட்டோல இருக்கிற மாதிரி கிரீன் கலர்ல ஒரு சர்க்கியூட்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். கம்ப்யூட்டருக்குள்ளயும் இருக்கும், டிவிக்குள்ளயும் இருக்கும் ஒரு கிரீன் கலர் போர்டு. சில டைம் சொல்லுவாங்க மதர் போர்டு கெட்டு போயிடுச்சுன்ட்டு கம்ப்யூட்டர்ல எல்லாம். அது பத்தி தான் நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா அது பத்தி எல்லாம் அந்த சர்க்கியூட் இந்த போர்டு எல்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குல்ல, பவர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, பவர் கட் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை வந்து கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சுன்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே நீங்க இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா நீங்க பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட். மேடம் இது இந்த ஸ்லைடு இந்த செஷன் எவ்வளவு நேரம் மேம் போகும்? ஒரு நிமிஷம். How many more minutes he is asking? Do we have to rush? Yeah, I think so. It's already 11:20, right? Yeah. Maybe Children must be hungry, na? So Yeah. Break வேணுமா sir இப்போ? Yes madam, break. Maybe they want break. Oh, 10 minutes break. Okay. Will we give it now or later? Now இப்போ வேணுமா? ma'am in or Manoj, you can finish your term. இப்போ இத ஒரு 10 minutesல முடிச்சிட்டு கொடுக்கலாமா? Okay madam, okay. That is much better. Yeah, we'll finish, and otherwise time will be consumed. Okay. Yeah. So to become engineer, you have to give an entrance exam. One of the entrance exam or popular exam is JEE mains. After giving JEE mains, you can directly go to engineering colleges, or say when you qualify, you can give JEE advance and go to reputed institutes like IITs, NITs, IISERs to go and study engineering. Different engineerings that you have seen: robotics engineering, mechanical, civil, aeronautics, that all you will study after giving this entrance exam and getting admitted to this huge or popular institutes, respected institutes like IITs. சோ இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும், ஐஐடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஐடி, என்ஐடி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அது வந்து இந்தியால வந்து ரொம்ப பெரிய பெரிய காலேஜஸ். அதுல நிறைய பேரு நிறைய வருஷம் படிச்சுட்டு ஐஐடி சேரணும்னு ஆசை இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எல்லாம் வந்து ஜேஇன்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது படிப்பாங்க. அதுல எழுதுனா நீங்க இந்த இன்ஜினியரிங் ஐஐடில வந்து இன்ஜினியரிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தேவை கிடையாது. உங்க 12th மார்க் வச்சு அவங்க உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நீங்க நிறைய மார்க் 200 out of 200 அந்த மாதிரி வாங்கணும், இல்லைன்னா 190 மேல வாங்கினா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்படலையா? சரி, ஓகே. அங்கேயும் இன்ஜினியரிங் தான் சொல்லி தருவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கூட. அங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்ல, வெறும் 12thலயே நீங்க நிறைய படிச்சா போதும், அந்த மார்க் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் தருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். Manoj. Sorry. Yeah. So next option in after 12th is medical, and in medical you have option to do MBBS. This is the most reputed degree you can get in medical option. And this if you think your village has a very less doctors or need
high quality doctors. So this is one of the option you can choose after 12th science. And yeah, so, and next is BDS. BDS is bachelor surgery. So here also you are a doctor, but you will mostly deal with your teeth transplants, or when you have cavity, how this dental surgeon puts cement in your teeth or replace it by new teeth, or teeth cap. So these all things you will study in BDS. யாரெல்லாம் இப்போ டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க? யாராவது டாக்டர் கிட்டயே நான் போனது இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் டாக்டர் கிட்ட போறோம் தானே? யாருக்காவது நான் டாக்டர் ஆக போறேன், நானும் பெருசாகும் போது ஆகணும்னு இருக்கீங்களா? டாக்டர் யாருக்கும் டாக்டர் ஆக வேண்டாமா? இப்போ கொரோனானால நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணுமா? இப்போ டிவில எல்லாருமே இப்போ டாக்டருக்கு தான் மெயினா இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ நீங்க டாக்டர் ஆனோம்னா 2 விதமான டாக்டர் இருக்கு. ஒரு பல்லு டாக்டர் இருக்காங்க, இல்லைன்னா இன்னொன்னு நார்மலான டாக்டர் இருக்காங்க. அவங்க வேற எல்லா வியாதியும் பார்ப்பாங்க. பல்லு சம்பந்தமான டாக்டர் படிக்கணும்னா நீங்க பிடிஎஸ்ன்னு பண்ணணும், டென்டல். அது இன்னொரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும். எம்பிபிஎஸ் பண்ணிட்டு நீங்க வேற நிறைய இருக்கு, அதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. ஹார்ட் சம்பந்தமா பார்க்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதுக்குள்ள நிறைய விதவிதமா இருக்கும். நீங்க என்ன கண்ணு டாக்டர் கூட ஆகலாம், அதுக்கும் வேற படிக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணணும், நீங்க எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். So other option after 12th sciences is to do bachelor in Ayurvedic medicine and surgery, or bachelor in Eastern medicinal surgery. So in the first one, BAMS, you will mostly deal with medicines which are extracted from herbs or plants, say. And in second, BEMS, you will deal with Unani medicine. It is another form of medical cure other than Ayurvedic. It's called Unani, and it is originated from the Saudi Arabia. This whole thing is one option after 12th science. இப்போ நீங்க ஆயுர்வேதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? வீட்லயே என்ன சொல்றது, செடி அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ உடம்பு சரியில்லைன்னா துளசி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஆயுர்வேதான்றது. நம்ம சுத்தி நடக்கிற இருக்குல்ல, பிளான்ட், ட்ரீஸ், ஹர்ப்ஸ், ரூட், அதுலயே வந்து அவங்க மருந்து செய்வாங்க. எல்லாமே எதுவும் கெமிக்கல்ஸ் கிடையாது, ஃபுல்லா நேச்சுரலான இதுதான். நம்ம சுத்தி வளர்ற எல்லா செடியும் வச்சுட்டு அவங்க மருந்து செய்வாங்க. அதுதான் ஆயுர்வேதா. அதுக்கு வந்து நீங்க BAMS அந்த கோர்ஸ் பண்ணணும். அதுதான் ஆயுர்வேதா. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இப்போ அது வந்து லைக் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் வராது எதுவுமே. அது ரொம்ப நாளாகும் கியூர் ஆகுறதுக்கு, ஆனா உங்களுக்கு சைடு எஃபெக்டே வராது. அதுதான் ஆயுர்வேதா படிக்கணும்னா BAMS பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். இன்னொன்னு வந்து யுனானின்ட்டு இன்னொரு கோர்ஸ் இருக்கு. அது சவுதி அரேபியால அவங்க கண்டுபிடிச்ச ஒரு மருந்து மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். மேடம் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறீங்களா? உங்க எல்லா ஓகே, இல்லனா பிரேக் விட்டுடுங்களா? can we end it here? So we'll continue after break, no? Yes, ஓகே, madam. பிரேக்குக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். Yeah, madam, we can't uncontrollable. ஓகே. Yes. Yeah. Yes. சரி, we'll ஓகே, stop. பிரேக்குக்கு போயிட்டு வரட்டும். Okay, madam. How long is the break? I don't know. Maybe 10-15 minutes. Okay. Guys, finish it faster, means within a timeline, because we have 3 more sessions. Yeah. Sorry. Yeah. Yes, we'll finish fast. And I think this break is going to be a little longer. I think just ask them. சார் எவ்வளவு நேரம் சார் பிரேக்? 10 minutes, madam. ஓகே. Yeah, perfect.
the